பிறவிகளை 2 கூறுகளாக பிரித்தார்கள். உயிர் பிறவிகளை அது நம் இலக்கணம் செய்த வேலை, இலக்கியம் செய்த வேலை கூட அல்ல, இலக்கணம் செய்த வேலை. உயிர் பிறவிகளை 2 கூறாக பிரித்து ஒன்று அகரிணை, மற்றது உயர்திணை என்று 2ஆக பிரித்தார்கள். யார் உயர்திணை என்றால் மக்கர், தேவர் முதலியவர்கள் உயர்திணை. அதற்கு கீழ்ப்பட்டவர்கள் எல்லாம் விலங்குகள், பறவைகள் முதலிய எல்லாம் அகரிணை. ஒன்றை நன்றாக கவனித்து பாருங்கள். அப்படியானால் உயர்திணை யார்? நான் மனிதனை மட்டும் வைத்து சொல்கிறேன். மனிதன் உயர்திணையா அகரிணையா என்று கேட்டால் மனிதன் உயர்திணை என்று சொல்லிவிடுகிறோம். நம் இலக்கணம் தான் அதை சொன்னது. ஆனால் அவர்கள் ஒரு நுட்பம் வைத்திருக்கிறார்கள். யார் அகரிணை யார் உயர்திணை என்றால் எவனுக்கு மனம் என்கின்ற கருவி இயங்குகிறதோ அவன் மட்டும்தான் உயர்திணை. உடம்பாலே 2 கை 2 கால் 2 கண் பெற்று பிறந்து விட்டான் என்பதற்காக ஒருவனை நீ மனிதன் என்று நினையாதே. இதை எங்கே இலக்கணம் சொன்னது என்று நீங்கள் கேட்பீர்கள். அதற்கு அவர்கள் ஒரு குறிப்பு வைக்கிறார்கள். ஒரு பிள்ளை பிறந்து விட்டது, ஒரு மனித குழந்தை பிறந்து விட்டது. அந்த பிள்ளையை நாங்கள் அந்த பிள்ளையை அழைக்கிற பொழுது உயர்திணை முடிவு கொடுக்கிறோமா அகிர்திணை முடிவு கொடுக்கிறோமா? நினைத்து பாருங்கள். ஒரு மனிதன் வருகிறான், இது உயர்திணை. ஒரு மாடு வருகிறது, அகிர்திணை. அப்ப இப்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறது. மனிதன் வருகிறான், மாடு வருகிறது. இதையே ஒரு குழந்தைக்கு சொல்கிற பொழுது எப்படி சொல்லுகிறோம்? ஒரு பிள்ளை அழுகிறது என்றுதான் சொல்லுகிறோம். அழுகிறான் என்று சொல்வதில்லை. அது பின்னுக்கு வளர்ந்த பிறகு சொல்லலாமே தவிர பிள்ளை பிறந்தது, பிள்ளை அழுதது, பிள்ளை விழுந்தது என்று அகிர்ணையிலே தான் சொல்லுகிறோம். மனிதர் என்றால் உயர்திணை என்றால் குழந்தையும் உயர்திணையாகத்தானே இருக்க வேண்டும். குழந்தை அழுதான் என்றல்லவா சொல்லி இருக்க வேண்டும் என்றால் பிறக்கிற பொழுது குழந்தைக்கு மனம் இயங்க தொடங்குவதில்லை. ஆகவே மனித பிள்ளையாக பிறந்தாலும் அது மனம் இயங்குகிற வரைக்கும் அதற்கும் அகிர்ணை முடிவுதான் கொடுக்க வேண்டும். அதுவும் கிட்டத்தட்ட விலங்கோடு ஒத்ததுதான். மாவும் மாக்களும் 5 அறிவினவே, மக்கள் தாமே 6 அறிவுடைய. என்ன அழகாக தெளிவுபட சிந்தித்திருக்கிறார்கள் பாருங்கள். அகிர்ணை என்று சொன்னால் மனித பிள்ளையையும் உயர்திணையிலே சேர் என்றால் இல்லை, அதற்கு மனம் இயங்கவில்லை. ஆகவே அது அகிர்ணை தான். நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். மனம் இயங்க தவறும் பட்சத்தில் எவ்வளவு வளர்ந்தாலும் கூட நாங்கள் விலங்குகள் தான். அதை மறந்து போகக்கூடாது. கைகால் வளர்ந்து விட்டது, எங்களுடைய பாரம் கூடிவிட்டது, நான் உயர்ந்து விட்டேன் 5 அடி என்பதற்காக ஒருவன் மனிதனாக மாட்டான். என்றைக்கு அவன் மனம் என்கின்ற பூரண கருவி இயங்குகிறதோ அன்றைக்குத்தான் அவனுக்கு மனிதன் என்ற பட்டம். அப்படி மனம் இயங்க வேண்டுமானால் அறம் என்ற வரம்பு அவன் வாழ்க்கையிலே இடப்பட வேண்டும்.